ஹாய் கைஸ், கார பொங்கல், மல்லி பொங்கல்னு எத்தனை வெரைட்டி ஆஃப் பொங்கல் வந்தாலும் வெண்பொங்கல்னாலே ஒரு அலாதி பிரியம் தானே. அதுவும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா கம்ம கம்மன்னு வெண்பொங்கலும் அதுக்கு மேட்சிங்காக சாம்பாரும் எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் சாம்பாருக்கு ஒரு டம்ளரில் பாதி அளவு பச்சைப்பருப்பும் பாதி அளவு துவரம்பருப்பும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் அதை நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு தக்காளி அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 3 கத்திரிக்காய் அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா, அவ்வளோதான். இப்போ இந்த சின்ன வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நம்ம அந்த பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூடவே வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு இதை நம்ம இப்போ விசில் வைக்க போகிறோம். விசில் பார்த்திங்கன்னா நான் 3 விசில் விட்டுருக்கேன். இது ஒரு ஓரமாக வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம பொங்கல் பார்க்கலாம். பொங்கல் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்திருக்காங்க. இது 4 பேர் சாப்பிட்ற அளவு. அதில் பார்த்திங்கன்னா 1/2 கப் பச்சை பருப்பு எடுத்து அதை ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போது இதோட தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 கப் ரைஸ்க்கு 3 கப்பு தண்ணி ஊற்றினாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இதில் அதெல்லாமே ஒன்று சேர கலந்து விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதுலேயும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதையும் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் வச்சுக்கலாம். இதுக்கு விசில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 4 விசில் கிட்ட விட்டோம். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. மீன்வைல் நம்ம சாம்பார் இங்கே ரெடி ஆகிடுச்சு. பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், கடைஞ்சிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு மத்தை எடுத்து நல்லா கடைஞ்சி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு செய்ய போகிறோம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, 2 காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இது 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம். இதை இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க சாம்பாருக்குள்ளே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக அதே வானலில் தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பருப்பு கட்டியாக இருக்கிறதுனால நம்ம இப்போ கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், சாம்பார் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொங்கல்னு மட்டும் இல்லை, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் நல்ல காம்பினேஷன் தான். இப்போ அடுத்து நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. விசில்லாம் போனக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அந்த சாப்பாடும் பருப்பும் ஒன்று சேர கலந்து விட்டுக்கணும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் அளவு மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி, மிளகு, அப்புறம் சீரகம் இது எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, அப்புறம் முந்திரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், இந்த தாளிப்பு எடுத்து நம்ம கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுட்டா நல்லா கம்ம கம்மன்னு சூப்பரான ஒரு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. அப்படியே சுட சுட இந்த பொங்கலை ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா அந்த சாம்பாரை தளர ஊற்றி அப்படியே தொட்டு சாப்பிட்டோன்னா அப்பா, அதை விட பெரிய டேஸ்ட்டு வேறு எதுவுமே கிடையாது. நான் நல்லா சாப்பிட்டு தூங்க போகிறேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பை பாய்.